இந்த கதையை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸாக ஆன் அண்ட் ஆஃப் நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் அவர் என்னன்னா 20 வருஷமா நான் எழுதினதை ஒரு பெனிசியோ மாதிரி ஒரு ஆக்டர் உள்ளே வரும்போது அவர் வந்து டிகாப்ரியோட இம்ப்ரோவைஸ் பண்ணும்போது ஒரு நைட்டில் ஒரு டின்னரில் படத்துலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன்ஸை நான் எழுத முடிஞ்சது என்னால். இந்த ஆக்டரை பார்த்த பிறகு அவங்களோட ஒர்க் பண்ண பிறகு அவங்களோட ஒரு சீன் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக நான் எனக்கு வந்து இந்த மாதிரி நம்ம இம்ப்ரோவைஸ் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லி அவர் அந்த ஒரு ஸ்பான்டேனிட்டியில் நிறைய விஷயங்கள் வந்து அவர் ஆட் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. இட் இஸ் அமேசிங். ஏன்னா ஒரு ஆக்டர் உள்ளே வரும்போது, ஒரு ஃப்ளஷ் அண்ட் பிளட்ல ஒரு ஆக்டர் உள்ளே வரும்போது ஒரு சீனை வந்து கேரி பண்ணும்போது, இப்போ நம்ம என்னதான் எழுதியிருந்தாலும் அந்த ஆக்டரோட எனர்ஜி வந்து ஒரு ஃபிசிக்கல் ஸ்பேஸில் வரும்போது, அவர் சில வார்த்தைகள் சொல்லும் போது, அவர் இன்னொரு ஆக்டரோட அவர் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு விஷயம் கிரியேட் ஆகுது, ஒரு சினர்ஜி கிரியேட் ஆகுது. அண்ட் ஒரு ரைட்டர் டைரக்டராக நம்மளுக்கு திடீர்னு வந்து நம்மளுக்கு உள்ளே இருக்கிற ஒரு விஷயம் அன்லாக் ஆகும். இந்த மாதிரி இவர் பண்ணுறாரு, மேபி இப்படி போனால் இப்படி ஒரு குவாலிட்டி இதில் ஆட் பண்ண. எக்ஸாக்ட்லி. ஆமாம். நான் அவர் முகமாக அவர் ஃபுல்லாக ஒரு காஸ்டியூமோட வந்து வர வரைக்கும் உங்களுக்கு எனக்கு அந்த தாட் வராது. ஸோ அப்போது எனக்கு வந்து 20 வருஷமாக நான் வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த கதையை. இவர் ஒரு ஆக்டர் உள்ளே வந்தோடனே என்னால் வந்து அது ஒரு இன்னொரு ஒரு ஒரு டைமென்ஷன் என்னால் ஓப்பன் பண்ண முடியுது ஸ்கிரிப்டில் இல்லை ஒரு கேரக்டர்லன்ற போது. அவர் நிறைய சொல்லியிருப்பார், நிறைய இம்ப்ரோவைஸ் பண்ணாங்க டிகாப்ரியோ. அண்ட் படம் பார்க்கும்போது நம்மளுக்குமே அது 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 புரியுது. இவங்க 2 பேரும் பேசிக்கிற விதம் வந்து அந்த ஒரு நர்வஸ் எனர்ஜி இருக்கு. பாபுக்கு அந்த நர்வஸ் எனர்ஜி இருக்கு, இவருக்கு அந்த ஒரு காம் எனர்ஜி இருக்கு. அதே சமயம் அவர் வந்து அவனை காம் டவுன் பண்ணவும் ட்ரை ஓஷன் வேவ்ஸ்ன்னு சொல்லி அவனை காம் டவுன் பண்றதுக்கும் ட்ரை பண்றாருல. ஸோ அந்த ஒரு அது பயங்கரமா ஆக்சுவலா எனக்கு வந்து அது எழுத முடியாத ஒரு ஆஸ்பெக்டா நான் ரொம்ப ஃபீல் பண்றேன்.